சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனிமேல் போர்வைங்க எல்லாத்தையும் நம்ம சுருட்டி உள்ளே வச்சுருவோம். இந்த மாதிரி சேலையிலையும் முடிச்சு போட்டு வைக்காம, கட்டப்பையிலையும் இந்த மாதிரி அடுக்கி வைக்காம, இதுக்கு வேற ஒரு ட்ரிக் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரிசி வாங்கினா பழைய பையை நான் எடுத்துக்கிறேன். இந்த பையில் ஓரத்தையும் கீழே இருக்கிற அந்த தையலையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ இந்த மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. டபுளாக மடித்ததுக்கப்புறம் நமக்கு வந்து 4 பக்கமும் 25 இன்ச் அளவுக்கு நமக்கு வேணும். 4 பக்கமும் 25 வேணுறதுனால நமக்கு வந்து பத்தாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு மஞ்சப்பை எடுத்து மஞ்சப்பையை 2ஆக கட் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். இப்போ 4 பக்கமும் நமக்கு 25 இன்ச் அளவுக்கு நமக்கு கிடச்சிருச்சு. இது வந்து ரொம்ப பெரிய பேக்காகவே வரும். நிறைய நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம். போர்வன் மட்டும் இல்லை, பழைய ஜாமான் அதை கூட அதுவும் போட்டு வச்சுக்கலாம், பாத்திரமெல்லாம். இப்போ அந்த மஞ்சப்பையை வந்து ஜாயிண்ட் இல்லாமல் இருக்கும். நம்ம அந்த மஞ்சப்பையை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணால் தான் கரெக்டாக ஈவனாக நமக்கு வந்து சதுரமாக வந்து பீஸ் கிடைக்கும். 2 பீஸ் வந்து சதுரமாகவே 25 இன்ச் அளவுக்கு நமக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி 25 இன்ச் எடுத்தோம்னா எவ்வளோ பெரிய போர்வையாக இருந்தாலும் வச்சு உள்ளே வச்சுக்கலாம். எந்த ஒரு தூசியுமே வராது. நான் வந்து ரேசின் சேரீ தான் எடுத்திருக்கேன். ரேசின் சேரீயை 2ஆக மடிச்சுக்கிட்டேன். 2ஆக மடிச்சுட்டு 2 கிளாத் தான் நமக்கு வேணும். ஏன்னா நம்ம 2ஆக தான் மடிச்சிருக்கோம் இந்த அரிசி பேக்கை. அதுக்கு ஏற்ற மாதிரியே அந்த அளவு வச்சு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ 4 பக்கமுமே நம்ம இந்த ரேசின் சேரீயை வந்து 4 பக்கமும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாகவே 4 பக்கமும் ஸ்ட்ரைட் லைன் தையல் போட்டு ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். நம்ம துணி வந்து கட் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணுறதுனாலும் பிரச்சனை இல்லை. நம்ம தையல் போட்டதுக்கப்புறம் அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓரங்களில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்ட்ரைட்டாக நீட்டாக வந்து ஒரே அளவில் 1/2 இன்ச் அளவுக்கே நம்ம வந்து தையல் விட்டுக்கலாம். இது ரொம்பவே அழகாகவே இருக்கும். இந்த மாதிரி நம்ம தையல் விட்டு எடுத்தாச்சு. அதை நம்ம 2ஆக மடிச்சுக்கிட்டோம். மடித்ததுக்கப்புறம் 5.5 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. பாக்ஸு சதுரமாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே உள்ளது மட்டும்தான் மடித்த பக்கமாக, ஓப்பன் பக்கம் வந்து மேலே இருக்குது பாருங்கள். கீழே வந்து நான் மடித்த பக்கத்தில் தான் 5.5 இன்ச் அளவுக்கு சதுரமாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த ஓரங்களில் வந்து பைப்பிங் அடிக்கலாம். ஏன்னா அந்த தையல் வந்து அசிங்கமாக தெரியும், நூல் வந்து பிரிஞ்சுட்டே வரும். அதுக்காக பைப்பிங்காக நான் இந்த ஓரத்தை எடுத்துக்கிறேன். துணியோட இந்த சேரீயோட ஓரத்தை எடுத்துக்கிறேன். பாக்ஸ் மாதிரி கட் பண்ணதுக்கு மேலே நம்ம வந்து 2 துணியாக வச்சுருப்போம் இல்லையா, மடக்கி வச்சுருப்போம் பார்த்திங்களா, அந்த மடக்கி வச்ச துணி மேலேயே இந்த மாதிரி பைப்பிங் வந்து நம்ம ஓட்டிக்கலாம். அதே மாதிரியே துணியை வந்து பின்னாடி திருப்பி பைப்பிங் வந்து ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். ரொம்ப மடித்து ஓட்டணும்லாம் இல்லை. நமக்கு வந்து இதுக்கு நம்ம அந்த ஓர பீஸ் தான் நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்றனால இது வந்து துணி பிரிஞ்சுட்டு வராது. ஒரு பக்கம் மடிச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் மடிக்காமல் கூட அப்படியே வச்சு தையல் வந்து ஓட்டிக்கலாம். 2 பக்கமுமே இதே மாதிரியே தையல் ஓட்டிக்கோங்க. பாக்ஸ் மாதிரியே நம்ம கட் பண்ணோம் பார்த்திங்களா, அதுக்கு மேலே தான் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக தையல் ஓட்டிக்கணும். ஃப்ரண்ட்டாக நம்ம ஓப்பன் வர இடத்துல தையல் ஓட்டிடாதீங்க. பாக்ஸ் நம்ம கட் பண்ண சைடில் மீதி இருக்கிறதுல 25 இன்ச்சில் நம்ம 5.5 இன்ச்சு தான் கட் பண்ணோம். இப்போ 5.5 இன்ச்சு கட் பண்ண அந்த பாக்ஸை எடுத்து 2மே இதே மாதிரியே வந்துட்டு தையல் போட்டுக்கலாம். அந்த பாக்ஸை எடுத்ததுக்கப்புறம் 2 முனையும் நம்ம தையல் போட்ட முனையும் மடித்து வச்ச முனையும் 2 ஒன்றா வரணும். 2 பக்கம் நம்ம கட் பண்ணது அது மேலாக வச்சு ஸ்ட்ரைட்டாக இதுலேயும் தையல் ஓட்டிக்கலாம். இதுதான் வந்துட்டு இந்த மாதிரி தையல் ஓட்டும் போது இது வந்து அடியில் வந்து அங்கிட்டு இங்கிட்டு விழுவாமல் உருளையாக இல்லாமல் இருக்கும். இது வந்து சதுரமாக தெரியும். ஒரு பேக் வந்து நம்ம இப்போ உட்கார பேகை வச்சோம் அப்படின்னா அது வந்து கீழே விழுகாமல் அப்படியே ஸ்ட்ரைட்டாக நிற்கிறதுக்காக தான் இந்த சைடில் வந்து நம்ம 5.5 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துட்டோம். அந்த 5.5 இன்ச்சு கட் பண்ணதை வந்து 2 பக்கமே இந்த மாதிரி தையல் விட்டு ஓட்டிக்கலாம். ஓட்டினதுக்கப்புறமா இதை வந்து அங்கங்கே கொஞ்சம் நழுவாமல் பிடிச்சி ஓட்டிக்கோங்க. ஓட்டினதுக்கப்புறம் இதுக்கும் தையல் வந்து வெளியில் தெரியாமறதுக்காண்டி நம்ம வந்து ஓரங்களில் கட் பண்ணி பைப்பிங் இதுலேயும் ஓட்டிக்கலாம். பைப்பிங் வந்து ஒரு பக்கெட் நம்ம அடித்து இன்னொரு பக்கெட் நம்ம வந்து திருப்பி மறுபடியும் அடிப்போம். அப்படி அடிக்காமல் நான் வந்து ஸ்ட்ரைட்டாகவே ஒரே தையலில் ஒரு பக்கமாக அடியில் மட்டும் அடித்து வச்சுக்கிட்டேன். ஒரு பக்கம் ஓரம் வந்து நமக்கு பிரியாதனால அப்படியே வச்சுட்டேன். இப்போ ஓரளவுக்கு நம்ம வந்து பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஓப்பனாக இருக்குது. இந்த ஓப்பனை வந்து நம்ம இப்போ க்ளோஸ் பண்ண போகிறோம். தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவு செஞ்சு லைக் போடுங்க ப்ளீஸ். இப்போ வந்துட்டு நம்ம அடுத்தது இந்த பையை வந்து நம்ம 2ஆக போட்டோம் பார்த்திங்களா, அந்த 2ஆக போட்ட அளவு வந்து நம்ம எடுத்துக்குவோம்.
அதே அளவுக்கு இன்னொரு பீஸ் வந்து 25 இன்ச் அளவுக்கு நம்ம எடுத்தோம். அந்த 25 இன்ச் லென்த்துக்கு அதே அளவு 25 இன்ச் அளவு எடுத்துக்கலாம். அகலம் வந்து 25 இன்ச்சு, லென்த்து வந்து ஒரு 10 இன்ச் மட்டும் போதும். 10 இன்ச் அளவுக்கு லென்த் எடுத்து நம்ம வந்து இப்போ கட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்தது வந்து ஒரு பக்கம் ஓரத்தை வந்து நம்ம இப்போ அடிச்சுக்கலாம். இப்போ எடுத்த துணி, இந்த துணி எதுக்காகன்னா மேலாக வந்து ஓப்பன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஓப்பனை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக தான். எந்த ஒரு பொருள் உள்ளே போட்டு வச்சாலும் தூசி உள்ளே போய் அண்டிரும். அந்த தூசி அண்டாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஸ்டெப்பு. இப்போ சைடு ஓரத்தை வந்து இந்த மாதிரி டபுள் ஃபோல்டு பண்ணி சாரீ ஓரம் எப்படி அடிப்போமோ அதே மாதிரியே ஸ்ட்ரைட் லைனில் வந்து அடிச்சுக்கலாம். தையல் போட்டதுக்கப்புறமா இப்போ வந்துட்டு இந்த தையல் முடித்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம பேக் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ஃபினிஷிங் இல்லாத பேகு. அந்த முன்பக்கத்து தலைவாணி உரை எப்படி நம்ம உள்ளே திணிப்போமோ அதே மாதிரியே உள்ளே திணிச்சு வச்சுக்கலாம். உள்ளே திணிச்சிட்டு அந்த ஃப்ரண்ட் ஓப்பன் இருக்க வந்து மேலாக வந்துடணும். அந்த ஃப்ரண்ட் ஓப்பனும் இப்போ நம்ம அடித்து வச்சுருக்க இன்னொரு ஓப்பனும் அந்த கரை பீஸு வந்து நமக்கு அடியில் போயிடணும். கரை பீஸை வந்து நம்ம அதையும் மடித்து அதில் வந்து நாடா போட போகிறோம். இப்போ இதை வந்துட்டு உள்ளே திணிச்சதுக்கப்புறம் மொத்தம் இப்போ நமக்கு 4 பீஸ் வந்து கிடச்சிருக்கும். இங்கே ஒரு 2, மேலாக ஒரு 2. இதை வந்து ஃபுல்லாக நமக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். அதை ஃபுல்லாக வந்து நம்ம தையல் வந்து ஓட்டிக்கலாம். அந்த இப்போ நம்ம அடித்த துணியும் முன்னாடி நம்ம தச்சு வச்சுருக்க துணியும், தச்சு வச்ச துணி வந்து உள்ளக்க தான் வந்து தையல் போடணும். இதே மாதிரியே ஸ்ட்ரைட்டாக ரவுண்டாக ஃபுல்லாகவே நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேக்கை நம்ம வந்து தச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து சம்மர் டயத்தில் வந்து நம்ம போர்வையை மடித்து துவைச்சி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பேக் பண்ணி வைப்போம். மறுபடியும் மழை காலமோ இல்லை பனிக்காலமோ வந்துச்சுன்னா மறுபடியும் அந்த போர்வையை எடுத்து மறுபடியும் துவைச்சி அதுக்கப்புறம் தான் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பேக் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு வாட்டி நம்ம துவைச்சி உள்ளே வச்சுட்டா போதும். மறுதடக்க துவைக்கணும்னு அவசியம் இல்லை, எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாகவே ரவுண்டாக ஃபுல்லாக ஓட்டினதுக்கப்புறம் துணியை வந்து இப்படி திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டு இந்த மிச்சம் இருக்கிற துணியை உள்ளே வந்து திணிச்சிக்கலாம். உள்ளே திணிச்சதுக்கப்புறம் மேலாக இப்போ வந்து நம்ம இந்த துணி வந்து அங்கிட்ட இங்கிட்ட நழுவாமல் இருக்கிறதுக்காக மேலே வந்து ஒரு பைப்பிங் மாதிரி நம்ம இப்போ ஓட்டிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்றது தெளிவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா துணியும் உள்ளே திணிச்சதுக்கப்புறமா மேலாக இப்படியே பைப்பிங்காக ஓட்டிக்கிட்டே வரலாம். ஃபுல்லாக இப்போ நம்ம தச்ச துணி வந்து அந்த 10 இன்ச் அளவுக்கு தச்ச துணி எல்லாமே உள்ளே போயிடுச்சு. மேலாக இருக்கிற அதை மட்டும் நம்ம பார்டரில் வந்து இதே மாதிரியே ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுக்கிட்டே வரலாம். இந்த மாதிரி பேக் வந்துட்டு நம்ம பழைய ஜாமாங்க நம்ம யூஸ் பண்ணாமல் இருப்போம் இல்லையா, வீடு வந்து ஷிப் பண்ணிட்டு போவாங்க. நம்ம வெளியூருக்கு எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா நமங்களோட ஜாமான் நம்ம வச்சுருக்க திங்ஸ் எல்லாமே தூசி பிடிச்சி போயிருக்கும். இந்த மாதிரி நம்ம எந்த அளவு சைஸுக்கு வேணாலும் நம்ம ரெடி பண்ணி அதுக்குள்ளே நம்ம வந்து திங்ஸ் போட்டுட்டு நம்ம மூடி வச்சுட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே எந்த ஒரு தூசியுமே போய் அடையாமல் இருக்கும். பூச்சிப்பட்டி எதுவும் உள்ளே போகாமல் இருக்கும். தையல் ஓட்டும் போது துணி வந்து சுருங்காமல் பார்த்துக்கோங்க. உள்ளுக்குள்ளே இருக்க துணி வந்து நைட்டாக நழுவினாலும் இந்த தையல் ஓட்டுறது வந்து அசிங்கமாக போயிடும். தையல் ஓட்டும் போது இந்த மாதிரி அழகாக நீட்டாக ஈவனாக உள்ளே தள்ளி விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம பைப்பிங் எப்படி ஓட்டுவோமோ அதே மாதிரியே ஓட்டிக்கலாம். இப்போ நம்ம கார்னர் பீஸ் அந்த பைப்பிங் அதை வந்து ஓட்டினதுக்கப்புறமா இப்போ ஃப்ரண்ட்டில் நமக்கு இந்த மாதிரி நான் பார்டர் வச்ச பீஸ் வந்து எடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த பார்டரை வந்து நம்ம நாடா வந்து தைக்க போகிறோம். நாடா வைக்கிற மாதிரி ஒரு கேப் விட்டு நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டிச்சிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா ஃபுல்லாக எண்டில் கொஞ்சமாக ஒரு கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தையலை வந்து முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் முடிச்சுட்டு எண்டிங்கில் வந்து கொஞ்சமாக விட்டுக்கலாம். இந்த இடத்துல கொஞ்சமாக கேப் இருக்குது. இதில் வந்து நாட் வைக்க போகிறோம். இந்த நாட் வந்து என்னட்ட இந்த மாதிரி எலாஸ்டிக் நாட்டு பசங்களோட டவுசரில் இந்த மாதிரி நாட் இருக்கும். நான் அதை தான் இன்றைக்கி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட அப்படி இல்லைன்னா நம்ம பாவாடை நாடா கூட இருக்குது, அதுவும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம துணியில் கூட நாடா வந்து தைச்சிக்கலாம். இப்போ நம்ம உள்ளே விட்டு அந்த நாடா வந்து உள்ளே விட்டு பார்ப்போம். ஃபுல்லாகவே நம்ம நாடா வந்து சுருக்கம் வரும். நம்ம பாட்டிங்கெல்லாம் ஒரு சுருக்கு பை வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இப்போ நம்ம இதில் போட போகிறோம். இதில் வந்து ஜிப்பு வச்சாலும் அசிங்கமாக இருக்கும். நம்ம சுருக்கு பை மாதிரி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இது ரொம்பவே ஈஸி தானே. அந்த ஜிப்பு வைக்கணும்னா இன்னுமே வேலை வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். இந்த மாதிரி நம்ம சுருக்கு பை மாதிரி வச்சுக்கிட்டோம்னா இன்னும் மேலே இதுக்குள்ளே எவ்வளோ வேணால் உள்ளே வச்சுக்கலாம். இப்போது அதே மாதிரியே நாடா போட்டதுக்கப்புறம் எண்டுலேயும் இந்த மாதிரி நான் வந்து தச்சு எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த நாடா வந்து ஓயாமல் உள்ளே ஓடி போயிடும். நம்ம பேண்ட்டு போடும் போதும் அப்படி தான், பாவாடை போடும் போதும் அப்படி தான். நாடாவோட நமக்கு பெரிய தலைவலியாக தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம எண்டில் வந்து இப்படி தச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நாடா வந்து அவ்வளோ சீக்கிரம் உள்ளே போகாது. நம்ம அந்த ஹோலை விட பெருசாகவே நம்ம இந்த மாதிரி தச்சு வச்சுக்கலாம்.
இப்போ அழகாகவே 2 நாட் வந்து ரெடி ஆயிடுச்சு. 2 பக்கம் நாட் ரெடி ஆயிடுச்சு. அந்த துணி வந்து வெளிப்பக்கமாக வச்சு இப்போ நான் அந்த போர்வையெல்லாம் உள்ளே உங்களுக்காக நான் அடுக்கி காமிக்கிறேன் பாருங்க. இந்த போர்வை எல்லாமே எடுத்து உள்ளே இப்போ வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. வச்சதுக்கப்புறமா இன்னுமே நமக்கு 4 போர்வை நான் வச்சுருக்கேன். இதுவே பஞ்சு போர்வையாக இருக்கிறனால இவ்வளோ கேப்பாக இருக்குது. இன்னும் தட்டை போர்வையாக இருந்தால், சின்னதாக போர்வையாக இருந்தால் இன்னுமே நிறையாவே வைக்கலாம். இன்னும் நமக்கு தேவையில்லாமல் நம்ம யூஸ் இல்லாமல் தலைவாணி, நம்ம கெஸ்ட்டுங்களுக்காக வச்சுருக்க போர்வை தலைவாணி எல்லாமே இதுக்குள்ளே வச்சு இந்த மாதிரி சுருக்கு போட்டு உள்ளுக்குள்ளே வந்து திணிச்சு வச்சுக்கலாம். நம்ம மேலாக அந்த பை தைச்சது கூட அந்த துணி வச்சு தைச்சது கூட தெரியாத அளவுக்கு இருக்குது பாருங்கள். அழகாக வந்து கீழேயும் ஈவனாக சூப்பராக வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே, போடா போகுதுண்ணே, ஒரு குத்து குத்துண்ணே, அப்படியா?